உன்னை மனிதனாக படைத்தவர் கடவுள். ஏனென்றால் அவர் உங்களை சொர்க்கத்தில் பார்க்க விரும்புகிறார். அதை நீங்கள் தகுதியுடையவராக நிரூபிக்க வேண்டும். நோன்பு ஒரு கவசம். உங்களை அது நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்கும் மற்றும் பாவங்களில் இருந்து உங்களை தடுக்கும். ரமலான் மாதம் தொடங்கும் போது சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது. நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டு சைத்தான்கள் சங்கிலியால் பிணைக்கப்படுகிறார்கள். தாகம் மற்றும் பசியுடன் இருக்க மட்டுமல்ல, உண்மையான தாகமும் பசியும் உள்ளவர்களை உணர்ந்து உதவ வேண்டும். அதுதான் ரமலான் உண்மையான வழிபாடு. ரம்ஜான் என்பது உலக இன்பங்களில் இருந்து விலகி நமது ஆன்மீக வளர்ச்சியிலும் அல்லாஹ்வுடனான தொடர்பிலும் கவனம் செலுத்துவதற்கான நேரம். உண்ணாவிரத தத்துவம் என்பது நம்மை அறிந்து கொள்ளவும், நம்மை நாமே தேர்ச்சி பெறவும், ஒழுங்குபடுத்திக் கொள்ளவும் நம்மை விடுவிக்கிறது. மேலும் நமது சார்புகளை அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பதாகும். ரமலான் நோன்பு பிரார்த்தனை, குர்ஆன் ஓதுதல் மற்றும் தொண்டு செய்து அதற்கு பதிலாக அல்லாஹ்விடமிருந்து செழுமையான வெகுமதிகளை பெறுவதற்கான மாதம். மன்னிக்கும் மாதம் தான் ரம்ஜான். உங்களையும் மற்றவர்களையும் மன்னியுங்கள். இரக்கத்தின் குணப்படுத்தும் சக்தி மேலும் கட்டும். உண்ணாவிரத போராட்டம் அல்ல உண்ணாவிரதம். கடவுளின் கட்டளைகளுக்கு அடிபணிகிறது. உண்ணாவிரதம் கடவுளை நம் கோரிக்கைகளுக்கு அடிபணிய வைக்கிறது. நோன்பு நோக்கும் போது உங்கள் முகத்தில் முகச்சொலிப்பு வரக்கூடாது. நோன்பின் ஒளியால் உங்கள் இதயத்தில் அழகு பிரகாசிக்க